எனக்கு இப்ப ஏஜ் வந்து 21 ஆகுதுன்னா, என்ன இவ்ளோ வருஷமா வளர்த்தவங்களுக்கு, என்ன ஒரு நல்ல பையன்கிட்ட குடுக்கணும்னு அவங்களுக்கு தோணாதாங்க சார்? 21 வயசு வந்தும் உங்களுக்கான துணைய, உங்களுக்கான வாழ்க்கைய உங்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியல அப்படிங்கிறது சரியான வளர்ப்பு கிடையாது. தேர்ந்தெடுக்கிற தவறான முறையில தேர்ந்தெடுக்கணும்னு ஒண்ணுமே கிடையாதுங்க சார். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா, அந்த இடத்துல நான் மட்டும் தான் நிப்பேனே ஒழிஞ்சு, எல்லாரும் வந்து நிக்க மாட்டாங்க. நிக்க அப்ப வந்து சொல்லலாமே! எங்க அப்பா, அம்மா தான் என் பின்னாடி நிப்பாங்க. நான் வந்து இப்ப சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னா, எங்க பெத்தவங்க வரமாட்டாங்க அப்படின்னு தான் சொல்றீங்க. அப்ப பிரச்சனை பெத்தவங்க கிட்ட தானே. சாதி மறுப்பு திருமணம்ங்கிறது அவ்வளோ ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. நமக்கு ஒருத்தர புடிச்சிருக்கு, நல்லவரா இருக்காரு, படிச்சிருக்காரு, வேலை பார்க்குறாரு, சம்பாதிக்கிறாரு, நாங்க நல்லபடியா இருக்கிறோம். எங்க வாழ்க்கையில சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, பெத்தவங்க வந்து நிக்கிறதுல தப்பு கிடையாதே. ஒரே ஒரு நிமிஷம் சார். எங்க அக்கா இங்க தான் இருக்கா. அவ வந்து நாங்க வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கா. எங்க அம்மா, அப்பா அடிச்சாங்கன்றதுக்காக வீட்ட விட்டு வெளிய வந்து அவ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்ப வந்து 2 வருஷம் ஆயிருச்சு எங்க அக்கா கல்யாணம் முடிச்சு. பேபி அபார்சன் ஆயிருச்சு. ம். அப்ப வந்து எங்க அம்மா, அப்பா வந்து பார்க்கவே கிடையாது. இப்ப 2வது பெண் குழந்தை பிறந்திருக்கா. அப்பயும் பார்க்கல. அப்பதான் நானே போய் பார்த்தேன். ஏன்னா அவங்கள பத்தி எனக்கு எங்க இருக்காங்க எதுவுமே தெரியாது. அந்த 2வது குழந்தை போய் பார்க்குறப்ப தான், எங்க அக்கா அந்த இடத்துல வந்து அவங்க மாமியா